எல்லாம் நிறைவாகட்டும். ஆடி தபசு என்று சொல்வார்கள். ஆடி மாதம் அமாவாசை என்று பிரதோஷம் 4 வகை கூறுவார்கள். அதுபோல் இந்த ஆடி அமாவாசை என்று நம்முடைய பித்திருக்கள் முன்னோர்கள் அவர்களுக்கு நாம் ஆற்றங்கரையில் கடல் ஓரங்களில் ஆலயங்களில் சென்று அவர்களுக்கு நாம் அவர்களை நினைத்து வழிபாடு செய்வோம். இது செய்வதன் மூலம் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய 7 தலைமுறை என்று சொல்வார்கள். எற்றைக்கும் 7 தலைமுறைக்கும் சொல்வதைப் போல அவர்கள் நமக்கு மேலிருந்து ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருப்பார்கள். இந்த மாதத்தில் நம்முடைய இன பந்துக்கள் வாழையடி வாழையாக வரக்கூடிய இந்த குடும்பங்கள், நம்முடைய குழந்தைகள் நம்மளை நினைக்கிறார்களா, நினைத்து பார்க்கிறார்களா என்று கூட அவர்கள் மனதில் நினைக்கலாம். அவர்கள் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார்கள். என்னதான் குழந்தை தப்பு பண்ணாலும் ஆனால் அவங்களுடைய அம்மா அப்பா நம் குழந்தை நல்ல வழிக்கு செல்ல வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் தாய் தந்தையருக்கு இருக்கும். அதுபோல் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் பண்ணும் பொழுது ஒவ்வொரு அமாவாசையில் ஒரு சிறப்பு, ஆனால் ஆடி அமாவாசையில் பன்மடங்கு சிறப்பை கொடுக்கும். ஆக எல்லா இடங்களிலும் குளக்கரையாகட்டும், ஆற்றங்கரையாகட்டும், கோவில் ஸ்தலங்களாகட்டும் இந்த மாதத்திலே அவர்களுக்கு படைப்பு போட்டு வாழை இலையிட்டு அவர்களுக்கு உண்டான அவர்கள் என்னென்ன விரும்பி சாப்பிடுவார்களோ அதையெல்லாம் செய்து நாம் வழிபாடு செய்து அவர்களுக்கு படைத்துவிட்டு தான் நாம் உணவு உண்போம். இது செய்வதன் மூலம் நமக்கு ஏதாவது குடும்பங்களிலோ குலத்திலோ எந்த விதமான குறை இருந்தாலும் அந்த குறையை நிவர்த்தி செய்து கொடுப்பார்கள் நம்முடைய முன்னோர்கள். பித்திருக்களுடைய சாபங்களாகட்டும், எந்த விதமான தோஷங்களாகட்டும், அது இந்த அமாவாசை தினத்தில் பண்ணும் பொழுது அது விலகி எல்லோருக்கும் இன்பத்தை கொடுக்கும். எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாம் நிறைவாகட்டும். பல தோஷங்களை நீக்கக்கூடியது பிரதோஷம். அதுவும் சனி பிரதோஷமானது மகா பிரதோஷம் என்று சொல்வார்கள். ஆழகால விஷத்தை எம்பெருமானுடைய